குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th ஃபிசிக்ஸ் தேர்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபோர்த் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அது இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஃபெமிலியரான இம்பார்ட்டண்ட்டான யூனிட் தான் நம்ம பார்க்குறோம். என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் தான் நம்ம பார்க்கக்கூடிய லெசன். சரியா? ஸோ வெல்கம் டு ஃபோர்த் லெசன், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் எல்லாமே ஆட்டம்ஸ், அதாவது மேட்டர் வந்து மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பருப்பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன லெசன்னா, மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படின்றது தமிழில் சொல்லணும்னா. சரியா? அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இப்போ நமக்கு எப்படி லென்த்து, மாஸ், டைம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோ, அதில் எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கரண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்மளால் மாஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒரு பொருளோட மாஸ் எடுத்தோம்னா கேஜியில். இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது 10 கேஜி இருக்குது, 5 கேஜி இருக்குன்னா அந்த குவான்டிட்டிஸை நம்மளால் பார்க்க முடியும். அதே லென்த்து பார்த்தீங்க 2 மீட்டர்ஸ், 4 மீட்டர்ஸ் அப்படின்னா அதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கரண்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. கண்ணில் வந்து பார்க்கக்கூடிய விஷயத்த நம்மளால் அப்சர்வ் பண்ணுறதோ அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ ஈஸி இல்லைங்களா? ஆனால் கண்ணில் பார்க்க முடியாத ஒன்றை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மோர் அப்சர்வேஷன்ஸும் மோர் கான்சன்ட்ரேஷனும் வேணும். சரியா? ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன சாப்டர் கிடையாது. இன்றைக்கி அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து சாப்பிடாம கூட இருந்துருவோம், இப்போ மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் ஆர் லைஃப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எங்கே போனீங்கனாலும் இது பேசிக் இதுதான். படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஓரியன்டலாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டரும் கூட இது. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்லாம் எப்படி வைக்கிறாங்க, அதில் என்னென்ன கரண்ட் இருக்குது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய லெசன் தான் இது. பேசிக்காக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு வந்து இந்த கரண்ட் மின்னூட்டம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை, நம்ம வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அடிப்படையானது. சரியா? ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் த மேட்டர்ஸ். அதே மாதிரி பருப்பொருள்கள் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது. அப்போ ஆட்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும். என்னது? எலக்ட்ரான்ஸ் இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். இதில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ்லெஸ். ஆமாவா? இது வந்து பேசிக்காகவே கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் அப்படின்னா சார்ஜ்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போது ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வைங்க, அணுவுக்குள்ளே இருக்கக்கூடியதான் அணுக்கரு இல்லையா? இப்படி வந்து ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே தான் என்ன இருக்கும்னா புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இந்த அணுக்கருக்குள்ளே இருக்கக்கூடியது புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். இந்த அணுக்கருக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். இந்த வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் நம்ம நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ்லெஸ். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஆட்டம்ஸில் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஆட்டம் வந்து நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரிங்களா? ஸோ நடுநிலை தன்மை உடையது. எப்போ எலக்ட்ரானின் எண்ணிக்கையும், புரோட்டானின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் பொழுது அணுவானது நடுநிலைத்தன்மை உடையது. சரிங்களா? அதுவே எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா, அது நெகட்டிவ் சார்ஜு. எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா, அது பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப சிம்பிளா நம்ம சொல்றோம்னு வைங்க. எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கார்பன் எடுத்துக்கலாம். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப இதுல எத்தன புரோட்டான்ஸ் இருக்கு? 6 புரோட்டான்ஸ் இருக்கு. எத்தன எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா? இப்போ இந்த ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ நம்ம லூஸ் பண்ணிர்றோம் அப்படின்னு வைங்க. எலக்ட்ரான்ஸ மட்டும் தான் லூஸ் பண்றோம். சரியா? அதுவுமே சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸையும், நியூட்ரான்ஸையும் ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப கஷ்டமான வேல. அது பண்ண முடியாது. இங்க நியூக்ளியஸ்க்கு வெளிய இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் மூலமாவோ, அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாவோ நம்மனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த வகையில எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து போயிடுது. நம்ம இதுல 6 எலக்ட்ரான்ஸ், 6 புரோட்டான்ஸ் இருக்கா? இப்ப எலக்ட்ரான்ஸ மட்டும் நம்ம இந்த ஆட்டம்ல இருந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு வைங்க. இங்க எத்தன எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் புரோட்டான்ஸ் எத்தன இருக்கும்? 6 புரோட்டான்ஸ் இருக்கும். இல்லையா? ஸோ அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். 1 குறைஞ்சிருச்சு. அப்ப இங்க எது வந்து மெஜாரிட்டி? 6. அப்ப இத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்றோம். நேர்மின் சுமை உடையது. எப்படி? எலக்ட்ரான் ரிமூவ்டு ஃப்ரம் த ஆட்டம்ஸ். எலக்ட்ரான் வந்து ஆட்டம்ல இருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான லூஸ் பண்ணுது அப்படின்னா, அத வந்து நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்றோம். இல்ல பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் அயான்ஸ். சரியா? இப்போ இந்த அ கார்பன் 6 ஆட்டமே எடுத்துக்கலாம். இதுல நம்ம இன்னொரு எலக்ட்ரான்ஸ கொண்டு வந்து சேர்த்துறோம் அப்படின்னு வைங்க. எலக்ட்ரான வந்து சேர்த்துறோம் அப்படின்னா, இங்க வந்து என்னவாயிடும்? 6 எலக்ட்ரான்ஸ் பிளஸ் 1 7 எலக்ட்ரான்ஸ் ஆயிடும். ஆனா புரோட்டான்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்ப இங்க அதிகமா இருக்கக்கூடியது வந்து என்னது? எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்குன்னா, அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அப்ப புரோட்டான்ஸ் வந்து 6 அப்படியே தான் இருக்குது. அப்போ ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான லூஸ் பண்ணுது அப்படின்னா, அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ, பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப அயான்ஸ் அப்படின்னாவே, ஒண்ணு அந்த ஆட்டம் எலக்ட்ரான லூஸ் பண்ணியிருக்கு, இல்லையா கெயின் பண்ணியிருக்கு. கெயின் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் அயான்ஸ், லூஸ் பண்ணுச்சுன்னா பாசிட்டிவ் அயான்ஸ். சிம்பிள். அவ்வளோதான். சரியா? ஸோ, அதெல்லாம் இதுல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால வரக்கூடிய சேஞ்சஸ் தான் அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் ரிமூவ்டு ஃப்ரம் த ஆட்டம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இஸ் கால்டு பாசிட்டிவ் அயான்ஸ். அதே வந்து எலக்ட்ரான் இஸ் ஆடட் இன் எக்ஸிஸ் டு அன் ஆட்டம் அப்படின்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு அது வந்து நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அனயான்ஸ், கேட்டயான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளா அது எக்ஸாம்பிள் மூலமா நம்ம சொல்லணும் அப்படின்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு நல்லா சீப்பு போட்டு தலைய வார்றோம். சரியா? வாரும் பொழுது நல்லா வேகமா வாரணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஹேர் வந்து என்ன பண்ணும்னா, எலக்ட்ரான லூஸ் பண்ணிரும். சரியா? ஸோ அது எலக்ட்ரான லூஸ் பண்றதுனால நம்மோட ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். எது வந்து கெயின் பண்ணிக்கும்னா, கோம் வந்து எலக்ட்ரான கெயின் பண்ணிக்கும். அப்ப கோம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு, நெகட்டிவ் அயான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதான் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் உடைய மூவ்மெண்ட்டால வரக்கூடியது தான் வந்துட்டு என்னன்னா, கரண்ட் அப்படிங்கிறது. நம்ம எலக்ட்ரான்ஸ் உடைய அதாவது சார்ஜஸ் உடைய பேசிக் என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் தான். சரியா? இப்போ மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து சார்ஜ் அப்படின்னா மின்னூட்டம். அடுத்தது மின்னோட்டம். மின்னோட்டம்னா கரண்ட். அது எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து மின் ஓட்டம் அப்படின்னு வச்சது. சரியா? மின்னூட்டம் பாய்வது தான் மின்னோட்டம். சரிங்களா? மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜ். மின்னோட்டம் அப்படின்னா கரண்ட். 2க்குமான டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இப்ப சரி இந்த எலக்ட்ரிக் சார்ஜ வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எலக்ட்ரிக் சார்ஜ் மெஷரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ மின்னூட்டத்தை அளவிடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன லெட்டர்ல எடுத்துக்கிறாங்கன்னா Q. எப்பவுமே எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஸ்மால் லெட்டர் Qல தான் நம்ம மெஷர் பண்றோம். இதனுடைய யூனிட் என்ன? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா கூலும். சரிங்களா? கூலும் குழம்பு அப்படின்னு படிக்கக்கூடாது. கூலும் சரியா? சயின்டிஸ்டோட நேம். ஸோ அதனால கூலும் அப்படின்னு மெஷர் பண்றாங்க. என்ன லெட்டர்ல டினோட் பண்றாங்கன்னா, C அப்படிங்கிற லெட்டர்ல டினோட் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். என்ன லெட்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிற லெட்டர்ல. சார்ஜை வந்து மெஷர் பண்றது Qங்கிற லெட்டர்ல. மின்னூட்டத்தை Q அப்படிங்கிற லெட்டர்லயும், அதாவது கூலும் அப்படிங்கிறத Qங்கிறதோட யூனிட் தான் வந்து என்னது கூலும். அதை வந்து என்ன லெட்டர்ல டினோட் பண்றாங்கன்னா, C அப்படிங்கிற லெட்டர்லயும் டினோட் பண்றாங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான, ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ், ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ், ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய ஒரு துகள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1.6 × 10⁻−19 கூலும். சரியா? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கிறது 1.6 × 10⁻−19. இப்ப -19ங்கிறது நமக்கு சிம்பிளா தெரியுது. பட் இது என்ன பண்ணும்னா, இந்த 16க்கு பின்னாடி 18 0 சேர்த்தணும். அப்ப 0.18016. சரியா? இப்ப 0.1னா 10ல 1. 0.01னா 100ல 1. 0.001னா 1000ல ஒரு பங்கு இல்லையா? அதே மாதிரி இதுல 19 0னா நம்ம என்ன சொல்றது? லேக்ஸ்ன்னு சொல்றதா? க்ரோர்ன்னு சொல்றதா? மில்லியன், பில்லியன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, 10⁻−19 கூலும். ரொம்ப குட்டியானது, ரொம்ப சின்னது. ஸோ எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா, எவ்வளோ இருக்கு? 1.6 × 10⁻−19 கூலும். இது வந்து இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நம்ம சொன்னோம் மின்னூட்டத்துக்கு அடிப்படை வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு சார்ஜும் வந்து மெஷர் பண்றதுக்கு எதை வந்து பேசிக்கா எடுத்துப்பாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் தான் வந்துட்டு பேசிக்கா எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q = N × E. Qனா சார்ஜ், Nனா ஹோல் நம்பர்ஸ், Eனா எலக்ட்ரான்ஸ். இப்போ எந்த ஒரு சார்ஜா இருந்தாலும் எலக்ட்ரான்ஸ் உடைய ஹோல் நம்பர்ஸ் டைம்ஸா தான் இருக்கும். அதாவது Nஇன் மடங்கா தான் இருக்கும். Nனா என்ன? ஹோல் நம்பர். Eனா என்னது? எலக்ட்ரானுடைய சார்ஜ். இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜுடைய Nஇன் மடங்கா இருக்கக்கூடியது தான் வந்துட்டு மின்னூட்டம், அதாவது சார்ஜ் அப்படிங்கிறது. சிம்பிள். சார்ஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா Q = NE. Q = NE. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19 கூலும் சொல்லியாச்சு. இப்ப 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, ஃபார்முலா என்னது? Q = NEன்னு சொன்னோம். நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே வேணும். அப்ப Nங்கிறது நம்பரா? அப்ப N = என்னன்னு ஆயிடும்? Q/Eன்னு ஆயிடுமா? N = Q/E. Qங்கிறது என்னது? 1 கூலும். ஏன்னா 1 கூலும்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ 1 கூலும்னா 1 பை எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ? 1.6 × 10⁻−19 கூலுமா? இப்போ 1 1.6ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 6.25. இந்த 10⁻−19 அப்படிங்கிறது மேல போச்சுன்னா 10⁻+19ன்னு வரும். இங்க டிஜிட்ட வந்து பாயிண்ட்ஸ வந்து தள்ளி வச்சு 6.25 × 10⁻18 அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரானுடைய, அதாவது ஒரு கூலும்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இல்ல, உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கும் இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா 1.6 × 10⁻−19 கூலும். அதுவே 1 கூலம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ சார்ஜஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 10⁻−6 கூலும், 10⁻−9 கூலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதோட ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 10⁻−6னா நம்ம என்ன படிச்சிருந்தோம்? மைக்ரோ அப்படின்னு படிச்சிருந்தோம். 10⁻−6 அப்படின்னா வந்துட்டு மைக்ரோ, 10⁻6னா மெகா, 10⁻−9னா நானோ அப்படி படிச்சிருந்தோம்ல. ஸோ அப்போ 10⁻−9 கூலும் அப்படின்னா 1 நானோ கூலும்.
10⁻⁻6 கூலும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கூலும். 10⁻−12 கூலும் அப்படின்னா 1 பிக்கோ கூலும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் நம்முடைய இதுக்காக ஈஸியா. அதாவது 10⁻−6க்கு பதிலா மியூ அப்படின்னு போட்டுக்கலாம். மியூ மைக்ரோ கூலும், நானோ கூலும், பிக்கோ கூலும் அப்படி சொல்லிக்கலாம். சரியா? இப்போ ஒரு சிஸ்டம்ல வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு வைங்க. அந்த சார்ஜஸ் உடைய நெட் சார்ஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மின்னூட்டத்தினுடைய தொகுமையன் மின்னூட்டம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல வந்து 2 சார்ஜஸ் இருக்கு. Q1, Q2 அப்படின்ற 2 சார்ஜஸ் இருக்கு. இப்ப இந்த 2 சார்ஜஸும் வந்துட்டு ஒண்ணு +6ஆ இருக்கு. இன்னொன்னு -3ஆ இருக்கு. இது நேச்சராவே அடிட்டிவ் இன் நேச்சர். இந்த சார்ஜஸ் மின்னூட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொகையாக தான் இருக்கும். நம்ம நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா, அத ஆட் பண்ணா முடிஞ்சுது. சரியா? ஸோ +6 -3 ஆட் பண்ணா என்னது? +3 கூலும். அப்ப இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3 கூலும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ்ல பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? எப்போ அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, எப்போ அது நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு பார்க்குறோம். எலக்ட்ரிக் சார்ஜ வந்து எப்படி மெஷர் பண்றது? மின்னூட்டத்தை எப்படி அளவிடுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு வந்து 1.6 × 10⁻−19 கூலும் அப்படிங்கிறது. இப்ப ஒரு கூலும்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சிஸ்டம்ல வந்து நெறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நெறைய சார்ஜஸ் இருக்குன்னா, அதனுடைய கூடுதல் வந்து நெட் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா, அதனுடைய கூட்டுத்தொகைக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படிங்கிறது. சரியா? பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.